வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் விவசாயி முருகன், வறுமையின் காரணமாக ஊரை விட்டு வெளியேறி கோவை அருகே உள்ள ஒரு பெரிய தோட்டக்காரரின் வீட்டில் வேலைக்குச் சேர்கிறான். அந்த வீட்டுக்காரர் பெயர் சத்யமூர்த்தி. பெரும் பணக்காரர். நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலம், அரசியல் செல்வாக்கு, ஊரில் நல்ல பெயர். அவரது மனைவி கௌசல்யா அழகானவர், படித்தவர், ஆனால் ஊருக்கு வெளியே வளர்ந்தவர். கௌசல்யாவுக்கும் முருகனுக்கும் இடையில் ஆரம்பத்தில் ஒரு அதிகார இடைவெளி இருந்தது. முருகன் வெட்கம் காரணமாக அம்மா, அக்கா என்று மரியாதையாக பேசினான். கௌசல்யா அவனது சுயமரியாதையை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். முருகனுக்கு சமையல், தோட்ட வேலை, வீட்டு அலங்காரம், விலங்குகளை பராமரிப்பது என எல்லாவற்றிலும் திறமை இருந்தது. சத்யமூர்த்தி தனது கண்காணிப்பு இல்லாத நேரங்களில் கௌசல்யா முருகனுடன் நெருக்கமாக பேச ஆரம்பித்தார். பணி, சம்பளம், உணவு, தங்கும் வசதி எல்லாம் நன்றாக இருந்தன. ஆனால் முருகனின் மனதுக்குள் ஏதோ ஒரு கனமான உணர்வு. அது கௌசல்யா மீதான பரிவா அல்லது வேறு ஏதோ அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் கௌசல்யா சத்யமூர்த்தியிடம் கூறினார், முருகனை வீட்டுக்குள்ளே வைத்து கொள்ளலாம். அவன் சமையலில் கைதேர்ந்தவன். நமக்கு நல்ல உணவு, சுத்தமான வீடு, தோட்டத்தில் பசுமையெல்லாம் இருக்கும். வயல்களில் மட்டுமன்றி இங்கும் அவனது வேலை தேவைப்படுகிறது. சத்யமூர்த்திக்கும் முருகன் மீது நம்பிக்கை இருந்தது. உடனே ஒப்புக்கொண்டார். அன்று முதல் முருகன் வீட்டுக்குள்ளேயே நிரந்தர உறுப்பினரானான். கௌசல்யா அவனை தம்பி என்று அழைக்க ஆரம்பித்தார். முருகனும் அவளை அக்கா என்றே அழைத்தான். குடும்பம் என்கிற ஒரு மாய சூழல் உருவாகியது. பணத்தேவை இருந்தாலோ ஏதாவது தேவைப்பட்டாலோ முருகன் நேரடியாக கௌசல்யாவையே அணுகினான். சத்யமூர்த்தியின் பணப்பை எவ்வளவு பெரியதோ அவரது மனதில் இருந்த ரகசியமும் அவ்வளவு பெரியதாக இருந்தது. குழந்தையில்லாத வாழ்க்கை சத்யமூர்த்தியை ஆழமாக பாதித்தது. மருத்துவ பரிசோதனைகளில் அவரது விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவு என்று தெரிந்தது. ஆனால் அதை யாரிடமும் சொல்லவில்லை. தனது மனைவி தன்னை விட்டு போய்விடுவாளோ என்ற பயம். கௌசல்யாவின் உறவினர்கள் அடிக்கடி கேள்விகள் எழுப்பினர். என்ன கல்யாணமாகி 3 வருஷமா? இன்னும் குழந்தை இல்லையா? இந்த கேள்விகள் சத்யமூர்த்தியின் மனதில் உறுத்தின. ஆனால் முகத்தில் ஒரு புன்னகை. எல்லாம் நேரம் வரும்போது நடக்கும் என்று பொய் சொல்லி மறைத்தார். கௌசல்யாவோ அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் மனதில் ஒரு உண்மை தெரியும். அதை இன்னும் சொல்லவில்லை. அவர் கணவனின் மனவலியை புரிந்து கொண்டார். ஆனால் விதி இன்னும் பெரிய விளையாட்டை ஆரம்பிக்க தயாராகி கொண்டிருந்தது. முருகன் எப்போதும் போல வேலைகளை கவனித்தான். சத்யமூர்த்தி வெளியூர் செல்ல நேரிட்டால் வீட்டையும் கௌசல்யாவையும் முருகனிடம் ஒப்படைத்து செல்வார். இப்போது வீட்டில் முருகனும் கௌசல்யாவும் மட்டுமே. தனிமை, அமைதி, இரவு நேர சந்திரன் இவை அனைத்தும் ஒரு புதிய உணர்வை உருவாக்குமா? கௌசல்யாவின் மனதில் என்ன நடக்கிறது? முருகன் அவளிடம் எப்படி நடந்து கொள்கிறான்? இந்த இருவருக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு என்ன வடிவம் எடுக்கும்? வீட்டின் தனிமை மற்றும் இரவின் அமைதி. முருகனுக்கும் கௌசல்யாவுக்கும் இடையே ஒரு புரிதல் உருவாகிறது. அந்த புரிதலே அவர்களை ஒரு மாய பொறியில் சிக்க வைக்குமா? அடுத்த பகுதியில் என்ன நடக்கும்? மழைக்கால மாலை நேரம். வீட்டில் சத்யமூர்த்தி வெளியூர் சென்று 2 வாரங்கள் ஆகின்றன. முருகனும் கௌசல்யாவும் மட்டும். வீடே அமைதி. கௌசல்யாவின் மனதில் பல எண்ணங்கள். அவருக்கு இதற்குள் பல விஷயங்கள் தெரிந்துவிட்டன. கணவன் சத்யமூர்த்திக்கு குழந்தை பிறப்பில் சிக்கல் உள்ளது. ஆனால் அந்த விஷயத்தை யாரும் அறியக்கூடாது. அவர் தன் கணவனின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவே மௌனம் காத்து வருகிறார். ஆனால் இந்த மௌனம் அவரை உள்ளுக்குள் அழுத்துகிறது. முருகனோ தனது அக்கா மனதில் பலத்த வேதனை இருப்பதை உணர்கிறான். ஒரு நாள் இரவு சமையலறையில் இருவரும் உரையாடிக் கொண்டிருக்கும்போது முருகன் கேட்டான், அக்கா, உங்களுக்கும் எஜமானருக்கும் கல்யாணமாகி 4 வருடமாகிறது. இன்னும் குழந்தை இல்லையே, காரணம் என்ன? நல்ல மருத்துவ பரிசோதனைகள் செய்தீர்களா? இந்த கேள்வியில் கௌசல்யாவின் முகம் வெளிறியது. அவர் கண்கள் கலங்கின.
உனக்கு என்ன தெரியும் முருகா? என் உடலில் எந்த குறையும் இல்லை. எல்லா பரிசோதனையும் சாதாரணமானவை. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை. அதை அவருக்கு யாரும் சொல்லவில்லை. நானும் சொல்லவில்லை. அவர் தன்னைத்தானே ஒரு மனிதராக உணர்வதை இழக்க நேரிடும். முருகன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன, எஜமானருக்கு தெரியாதா? தெரியாது. டாக்டரும் அவரிடம் நேரடியாக சொல்லவில்லை. அதை நானும் மறைத்து வருகிறேன். இதைக் கேட்டதும் முருகனின் மனதில் ஒரு பரிவும் அதே நேரம் ஒரு பயமும் கிளம்பியது. அக்கா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். கௌசல்யா சற்று சிரித்தார். உன்னை போன்ற ஒரு தம்பி இருந்தால் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாதியாகும். அன்று இரவு வீடு முழுவதும் அமைதி. மழைத்தூறல், காற்றின் சத்தம், விளக்குகளின் மங்கலான ஒளி. கௌசல்யா வறண்டா மாடிக்கு சென்றாள். முருகன் தேநீரும் உணவும் கொண்டு சென்றான். இருவரும் மாடியில் அமர்ந்தனர். உரையாடல் மெதுவாக மாறியது. கௌசல்யா தனது பின்னணியை பற்றி பேசினார். நானும் ஒரு நடுத்தர குடும்பத்து பெண். சத்தியமூர்த்தியைப் போன்ற ஒரு பெரிய மனிதர் என்னை திருமணம் செய்தார். எல்லா செல்வமும் வசதியும் கிடைத்தது. ஆனால் குழந்தை என்கிற ஒரு உயிர் இருக்கிறதே, அது இல்லாத குறை என்னை பைத்தியமாக்குகிறது. ஊரில் எல்லோரும் என்னைத்தான் குறை சொல்கிறார்கள். கௌசல்யா கண்ணீர் விட முருகன் அவர் அருகில் வந்தான். அக்கா, நீங்கள் அழாதீர்கள். நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன். அந்த தருணத்தில், அந்த அமைதியான சூழலில் இருவருக்கும் இடையே என்ன நடந்தது? உணர்ச்சிகளின் வெள்ளத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் நெருங்கினார்களா? அது வெறும் ஆறுதலா, அல்லது அதைவிட ஆழமானதா? அன்று இரவு கௌசல்யாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. முருகன் மீது அவருக்கு ஏற்பட்ட உணர்வு தெளிவாக இருந்தது. மறுநாள் காலை வந்தது. இருள் மறைந்தது. ஆனால் அவர்களின் உறவு மாறிவிட்டது. கௌசல்யா இனி முருகனை ஒரு வேலைக்காரனாக பார்க்கவில்லை. முருகனும் தனது அக்காவிடம் தோன்றும் குற்ற உணர்வை மறைக்க முயன்றான். சத்தியமூர்த்தி திரும்பும் நாளும் நெருங்கி வந்தது. முருகன் மனதில் பயம் குடிகொண்டது. நான் செய்தது சரிதானா? இது துரோகமா அல்லது அன்பா? கௌசல்யா அவனிடம் சொன்னாள், இந்த ரகசியம் நமக்குள் மட்டுமே இருக்கட்டும், யாரிடமும் சொல்லாதே. முருகனுக்கு இந்த வாழ்க்கை புதிது. ஆனால் விதி இன்னும் பெரிய ஆச்சரியத்தை காத்து வைத்திருந்தது. சத்தியமூர்த்தி திரும்பி வந்ததும் அவருக்கும் கௌசல்யாவுக்கும் இடையில் ஒரு புதிய பதற்றம் உருவாகும். கௌசல்யா முற்றிலும் மாறிப்போனார். அவர் மனதில் இப்போது என்ன? கௌசல்யா மற்றும் முருகனின் உறவு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது. சத்தியமூர்த்தி திரும்பி வந்ததும் இந்த மாற்றம் குடும்பத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? முருகன் தனது செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள தயாரா? சத்தியமூர்த்தி வெளியூர் பயணம் முடிந்து வீடு திரும்பினார். அவர் வந்ததும் முதலில் முருகனை பார்த்து, எப்படி இருந்தது, எல்லாம் சரியா என்று கேட்டார். முருகன் பதில் சொன்னான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு பதற்றம் இருந்தது. சத்தியமூர்த்தி அதை கவனிக்கவில்லை. ஆனால் கௌசல்யாவிடம் அவர் ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். கௌசல்யா இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். வீடு, சமையல், அலங்காரம் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. ஆனால் சத்தியமூர்த்திக்குள் ஒரு சந்தேகம் உதித்தது. என் மனைவி ஏன் இப்படி உற்சாகமாக இருக்கிறாள்? நான் இல்லாத நேரத்தில் இங்கே என்ன நடந்தது? ஆனால் அவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மாதங்கள் கடந்தன. கௌசல்யா முருகனுக்கு அடிக்கடி பணம் கொடுக்க ஆரம்பித்தாள். இது உன் சேமிப்புக்கு உதவும், வைத்துக்கொள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தாள். முருகனும் அந்த பணத்தை வங்கியில் சேர்த்தான். அவன் சிந்தனையில் ஒரு மாற்றம் இருந்தது. தான் ஒரு தொழிலாளி மட்டுமே. ஆனால் இப்போது தனக்கு ஒரு குடும்ப உறவு போன்ற உணர்வு. அவன் முதலாளியின் மனைவியுடன் இரகசியமான தொடர்பு வைத்திருந்தான். இது தவறு என்று அவன் மனம் சொல்லியது. ஆனால் அந்த இன்ப உணர்வு அவனை ஆட்கொண்டது. ஒரு நாள் கௌசல்யாவுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. குமட்டல், தலைச்சுற்றல், சோர்வு. சத்தியமூர்த்தி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். டாக்டர் பரிசோதனை செய்து வெளியே வந்து சொன்னார், உங்கள் மனைவிக்கு 3 மாத கர்ப்பமாக உள்ளது. எல்லாம் சாதாரணமாக உள்ளது. வாழ்த்துக்கள். சத்தியமூர்த்தி அப்படியே சிலையானார். கர்ப்பமா? எப்படி? எனக்கு மருத்துவர்கள் சொன்னார்களே. அவரால் தொடர்ந்து பேச முடியவில்லை. டாக்டர் சிரித்தார்.
நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் மனைவியின் கருப்பை மற்றும் பிறப்புறுப்பு அனைத்தும் சரியாக உள்ளது. குழந்தை பிறக்கும் அளவுக்கு அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். சத்தியமூர்த்தியின் மனதில் ஒரு பெரிய குழப்பம். நான் மலட்டுத்தன்மை உடையவன் என்று நினைத்தேன். அப்படியானால் இந்த குழந்தை யாருடையது என்பது அவரது அடுத்த கேள்வி. அவர் வீடு திரும்பினார். மௌனமாக கௌசல்யாவின் அனைத்து செயல்களையும் கவனிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் இரவு முருகன் கௌசல்யாவின் அறைக்கு செல்வதை அவர் பார்த்தார். மறுநாள் மாடியில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தார். அவர்கள் ஒருவரையொருவர் கட்டி அணைத்து கொண்டனர். அந்த காட்சியில் சத்தியமூர்த்தியின் மனதில் வெறி கிளம்பியது. என்னை இந்த அளவுக்கு மோசம் செய்துவிட்டார்களா? என் வீட்டிலேயே என் மனைவியை கெடுத்துவிட்டானா அந்த சாதாரண தொழிலாளி? அவர் உள்ளே சென்று முருகனை பிடித்து அடிக்கத் தயாரானார். ஆனால் உடனே ஒரு சிந்தனை வந்தது. நான் இவனை அடித்து விரட்டினால் ஊரில் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். என் குறை வெளியில் தெரிந்துவிடும். என் கௌரவம் போய்விடும். அதனால் அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் அவரது மனதில் ஒரு கொடூரமான திட்டம் உருவானது. மறுநாள் சில கூலிகளை அழைத்து வந்து முருகனை பிடித்து கட்டினார். கை கால்கள் கயிற்றில் கட்டப்பட்டன. அடி, உதை, குத்து என்று பலமாக அடித்து உடைத்தார். முருகனின் உடம்பில் இரத்தம் வழிந்தது. நீ இங்கே உயிரோடு இருந்தால் உனக்கு மரணம் நிச்சயம். இந்த ஊரை விட்டே வெளியேறு. இனி நீ எங்கே போனாலும் சரி, இங்கு வந்துவிடாதே என்று மிரட்டினார். முருகனுக்கு பயமும் வலியும் மனவேதனையும் ஒன்றாக இருந்தன. அவன் பேச முடியாமல் துடித்துக்கொண்டு ஊரை விட்டே வெளியேறினான். சத்தியமூர்த்தி கௌசல்யாவை பார்த்து கடுமையாக பேசினார். கோபம், வெறுப்பு, ஏமாற்றம். ஆனால் கௌசல்யா அமைதியாக இருந்தார். நான் தவறு செய்திருக்கலாம். ஆனால் நான் குழந்தை பெற விரும்பினேன். உங்களால் முடியாது என்று தெரிந்தும். அவர் அழுதார். சத்தியமூர்த்தி முடிவு செய்தார். இந்த குழந்தை என் குழந்தைதான். நான் தான் அதன் தந்தை. ஊரில் இது யாருக்கும் தெரியக்கூடாது. முருகன் இனி வீட்டில் இல்லை. அவனுக்கு எங்கே போவது என்று தெரியவில்லை. முருகன் உடைந்து அடிபட்டு விரட்டப்பட்டு விட்டான். ஆனால் அவனுக்கு புதிய ஊரில் ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. சத்தியமூர்த்தி மற்றும் கௌசல்யா இடையேயான உறவு என்னவாகும்? குழந்தை பிறப்பதற்கு முன்னர் இந்த குடும்பத்தில் என்ன நிகழும்? முருகன் காயங்களுடன் வெறும் உடையுடன் ஒரு புதிய ஊருக்கு வந்து சேர்ந்தான். தமிழ்நாட்டின் திருச்சி அருகே ஒரு சிறிய கிராமம். அங்கே அவன் சில நாட்கள் தங்கி பின்னர் ஒரு சிறிய உணவகத்தில் வேலைக்கு சேர்ந்தான். ஆனால் அவன் மனம் முழுவதும் கௌசல்யாவின் நினைவுகள், அந்த இன்ப இரவுகள் மற்றும் சத்தியமூர்த்தியின் அடிகள். நான் ஒரு துரோகி. நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். அவன் தானாகவே தன்னை நொந்து கொண்டான். ஆனால் வாழ்க்கை தொடர வேண்டும். சில மாதங்களில் அவன் ஒரு சிறிய கடை வைத்து சமையலில் தனது திறமையை காட்டி படிப்படியாக சம்பாதிக்க ஆரம்பித்தான். அந்த ஊரில் யாருக்கும் அவன் பின்னணி தெரியாது. அவன் புது வாழ்க்கை ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் கடையில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு பழைய நண்பன் வந்தான். முருகா, உன் உறவினர் ஒருவர் உன்னை தேடி வந்தார். முருகனுக்கு பதற்றம். யார்? உன் முன்னாள் எஜமானியின் நண்பர். அவர் உனக்கு ஒரு கடிதம் கொடுத்துவிட்டு சென்றார். முருகன் கடிதத்தை பிரித்தான். அதில் கௌசல்யா எழுதியிருந்தார். முருகா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அவனுக்கு சத்தியமூர்த்தி கிருஷ்ணா என்று பெயரிட்டுள்ளார். அவன் உன்னைப் போலவே இருக்கிறான். என்னால் மறக்க முடியவில்லை. ஆனால் நான் இனி ஒரு தாய். என் கணவனின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும். நீ உன் புது வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு. முருகனின் கண்களில் நீர் வந்தது. அவனுக்கு ஒரு மகன் இருப்பது தெரிந்தது. ஆனால் அந்த மகனை அவன் பார்க்கவோ பேசவோ முடியாது. அவன் கௌசல்யாவுக்கு பதில் எழுதினான். அக்கா, நான் உங்களை மன்னிக்கிறேன். எங்களுக்குள் இருந்த உறவு தவறானது. ஆனால் அது ஒரு கணம் மறக்க முடியாதது. உங்கள் குழந்தை வளர நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். நான் இனி ஒருபோதும் அந்த ஊரை நினைக்க மாட்டேன். மறுபுறம் சத்தியமூர்த்தியின் வாழ்க்கை மாறியது. குழந்தை பிறந்ததும் அவர் மகிழ்ச்சியில் மிதந்தார். ஆனால் உள்ளுக்குள் எரிச்சலும் வெறுப்பும் இருந்தது. குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு முருகனின் முகம் நினைவு வந்தது.
சில நாட்களில் குழந்தை வளர வளர அது முருகனைப் போலவே இருக்கும் என்று அவர் உணர்ந்தார். அவர் மனதில் ஒரு கேள்வி, நான் இந்த குழந்தையை உண்மையில் நேசிக்கிறேனா? அல்லது அது என் கௌரவத்தை காப்பாற்றும் ஒரு பொருளா? கௌசல்யாவும் மாறினார். இப்போது அவர் முழுக்க முழுக்க குழந்தைக்காகவே வாழ்ந்தார். ஆனால் ஒவ்வொரு இரவும் அவருக்கு முருகனின் நினைவு வந்தது. நான் என்ன செய்தேன் என்று அவர் தன்னையே கேட்டுக்கொண்டார். அவர் கணவனிடம் அதிகமான அன்பு காட்டினார். ஆனால் அது வெறும் நடிப்பு. சத்யமூர்த்தி தனது மனைவியிடம் இப்போது அதிக பணம், நகை, வீடு, வாகனம் கொடுத்து வெளியில் சந்தோஷமாக காட்டினார். ஆனால் உள்ளே அவர் அழிந்து கொண்டிருந்தார். குழந்தைக்கு கிருட்டிணன் என்று பெயர். 3 வயதில் அவன் பேச ஆரம்பித்தான். அவன் அப்பா, அம்மா என்று சத்யமூர்த்தியையும் கௌசல்யாவையும் அழைத்தான். சத்யமூர்த்தி அவனை பார்த்ததும், இவன் என் மகன்தானா என்று சந்தேகம் வந்தது. அவன் கண்கள், மூக்கு, புன்னகை அனைத்தும் முருகனை நினைவூட்டியது. ஒரு நாள் சத்யமூர்த்தி கௌசல்யாவிடம் கேட்டார், இந்த குழந்தை உண்மையில் யாருடையது? கௌசல்யா பதில் சொல்லாமல் அழுதார். அவர் தலை குனிந்து, உங்களுக்குத் தெரியும் என்று மட்டும் கூறினார். சத்யமூர்த்திக்கு தனது முடிவில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் அதை மீறி அந்த குழந்தையை தன் மகனாகவே வளர்க்க முடிவு செய்தார். ஊரில் ஒரு பெரிய விருந்து நடத்தினார். இதான் என் முதல் பிள்ளை, ஆண் குழந்தை என்று பெருமையாக அறிவித்தார். ஆனால் இரவு வந்ததும் அவர் தனியாக அறையில் உட்கார்ந்து தன்னையே நொந்து கொண்டார். இது என் வாழ்க்கையில் நான் செய்த மிக பெரிய பொய். கௌசல்யா இப்போது தனது மகனை பார்த்து அவனில் முருகனை காண்கிறாள். இந்த குழந்தையின் வளர்ப்பு சத்யமூர்த்தி மற்றும் கௌசல்யாவின் உறவில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? முருகன் இந்த குழந்தையை பற்றி தெரிந்து கொள்ள முயல்வானா? குடும்ப ரகசியம் வெளியில் தெரியுமா? அடுத்த பகுதியில் மேலும் பரபரப்பு. ஆண்டுகள் உருண்டன. முருகன் இப்போது திருச்சியில் ஒரு நல்ல உணவகத்தின் உரிமையாளர். அவன் திருமணம் செய்து கொண்டு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். ஆனால் அவனது மனதில் பழைய கதைகள் இன்னும் இருக்கின்றன. கௌசல்யாவின் மகன் கிருட்டிணன் இப்போது 10 வயது. பள்ளியில் நன்றாக படிக்கிறான். சத்யமூர்த்தி வயதானவராகிவிட்டார். அவருக்கு இப்போது உடல்நிலை சரியில்லை. ஒரு முறை மருத்துவமனையில் அவர் கௌசல்யாவிடம் கூறினார், எனக்கு இப்போது புரிகிறது. குழந்தை என்பது உயிர் கொடுக்கும் இயற்கையின் அதிசயம். நானோ ஒரு முட்டாள். அதை ஏற்க முடியவில்லை. முருகனை அடித்து விரட்டியதும் ஒரு தவறு. நான் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கௌசல்யா அதிர்ச்சியடைந்தார். நீங்கள் முருகனை பார்க்க விரும்புகிறீர்களா? ஆமாம், ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது. கௌசல்யா கடிதம் மூலம் முருகனுக்கு செய்தி அனுப்பினார். முருகன் வந்தான். முதல் முறையாக 10 வருடங்களுக்குப் பிறகு சத்யமூர்த்தியை சந்தித்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சத்யமூர்த்தி சொன்னார், நான் உன்னை மன்னிக்கிறேன். நானும் தவறு செய்தேன். ஆனால் இப்போது என் மகன் கிருட்டிணன் உனக்கும் இரத்த உறவு. நான் அவனை நேசிக்கிறேன். அவன் என் மகன்தான். முருகனின் கண்களில் கண்ணீர். எஜமானரே, நான் உங்களை மன்னிக்கிறேன். நான் அன்று செய்தது தவறு. ஆனால் அந்த குழந்தை இப்போது உங்களுடையது. நான் எந்த உரிமையும் கோரவில்லை. அவர்கள் இருவரும் கட்டி அணைத்து கொண்டனர். கௌசல்யாவும் அழுதார். கிருட்டிணன் உள்ளே வந்தான். அப்பா, யார் இவர்? சத்யமூர்த்தி சொன்னார், என் பழைய நண்பர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நபர். முருகன் கிருட்டிணனை பார்த்து அவன் தன் மகன் என்பதை உணர்ந்தான். ஆனால் அவன் பேசவில்லை. அவன் ஒரு பொய் சொல்லி, நான் உன் அப்பாவின் வேலைக்காரன், ஆனால் இப்போது நண்பன் என்றான். கிருட்டிணன் சிரித்தான். சத்யமூர்த்தி அந்த மாதத்தில் இறந்து போனார். இறப்பதற்கு முன் அவர் தனது விருப்பத்தில் கிருட்டிணனுக்கு அனைத்து சொத்தையும் எழுதி கௌசல்யாவுக்கு ஒரு பங்கு கொடுத்தார். முருகனுக்கு ஒரு சிறிய பணமும் கொடுத்தார். இது என் மனதின் அமைதிக்காக என்று கடிதத்தில் குறிப்பிட்டார். முருகன் அந்த பணத்தை ஏற்கவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. கிருட்டிணனை சில நாட்கள் பார்க்க வேண்டும். கௌசல்யா அதற்கு ஒப்புக்கொண்டார்.
கிருட்டிணன் முருகனுடன் சில மாதங்கள் தங்கினான். முருகன் அவனுக்கு சமையல், விவசாயம், மனித உறவுகள் பற்றி கற்றுக் கொடுத்தான். கிருட்டிணனும் அவனை மிகவும் நேசித்தான். இறுதியில் கிருட்டிணன் தனது அம்மாவிடம் திரும்பினான். முருகன் தனது சொந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு விஷயம்: நான் உண்மையில் ஒரு தந்தை, ஆனால் நான் அதை ஒருபோதும் உரிமையாக்கவில்லை. கௌசல்யா இப்போது வயதானவள். அவள் தனது மகன் கிருட்டிணனை பார்த்து அவனில் சத்தியமூர்த்தியையும் முருகனையும் பார்க்கிறாள்.